டேவ்க்கே அன்னைக்கு நைட்டு தான் தெரியும் அவரை கொலை பண்ணுறதுக்கு ஹிட்மேன் ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுலேயும் அதிர்ச்சியான விஷயம், அவரை ஹையர் பண்ணது அவங்களோட ஒய்ஃப். திஸ் இஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் ரெடிட் எபிசோட் 2. நாங்கள் ரெடிட்ல யூசர் ஷேர் பண்ண அவங்களோட பர்சனல் ஸ்டோரிஸை உங்ககிட்ட கொண்டு வரோம். நான் உங்க விஷ்ணு. நான் உங்க பிரியா. வெல்கம் டு பிஸ்கெட்ஸ் வித் டீ. நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறது டேவ் அப்படிங்கிறவரை பற்றி. அவர் வந்து ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு இண்டிவிஜுவல். பேர் மாற்றப்பட்டுள்ளது. அவர் வந்து 9 to 5 ஜாப்ல கார்பரேட் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்மள மாதிரியா? கரெக்ட், நம்மள மாதிரி தான். ஆனால் அக்யூசிஷன்ஸ், மர்ஜர் அந்த மாதிரி பேங்கிங் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அவரோட ஒர்க்ல ஒரு ஆஃபீஸ் மர்ஜர் நடந்துட்டு இருக்கு. அவரை அடிச்சு துவைச்சு புழிஞ்சு வீட்டுக்கு அனுப்புறாங்க. மனுஷன் நொந்து போய் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. அவர் ஒய்ஃப் ஜெஸ்ஸி வந்து கதவை திறக்கிறாங்க. என்ன சொல்லுது ஜெஸ்ஸி? ஜெஸ்ஸி சொல்லுங்க. ஆமா, ஜெஸ்ஸி தான். டேவுக்கும் ஜெஸ்ஸிக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ஆனா அவங்க கல்யாணத்துல இருந்த ஸ்பார்க் ஆஃப் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியலங்க. டேவோட ஒர்க்ல அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. மர்ஜர், அதோட ரிலேட்டடான ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரியான நிறைய ஒர்க் அவர்கிட்ட இருக்கு. அவரு தான் அதையும் பொறுப்பேற்று பார்த்துட்டு இருக்காரு. பர்சனல் லைஃப்பும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆஃபீஸ்லேயும் ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாமே இருக்கிறதுனால அவரோட ஆஃபீஸ் லேப்டாப்பை மறந்து வச்சுட்டு டேவ் வீட்டுக்கு வர்றாரு. ஆனால் அவர் முடிக்க வேண்டிய ஒர்க் அவருக்கு நிறையாவே இருக்கு. அதனால பர்சனல் லேப்டாப்பை எடுத்து வச்சு அவரோட ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாம் முடிக்கிறப்போ மிட் நைட்டுக்கு மேலே ஆயிடுது. ஒவ்வொரு டேபாக க்ளோஸ் பண்ணிட்டு வர்றாரு. க்ளோஸ் பண்ணிட்டு வர்றப்போ சினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபை பார்க்குறாரு. என்னடா இது புதுசாக இருக்கே, நம்ம இது யூஸ் பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு டார்க் வெப் ஃபோரம்குள்ளே போகுது. டார்க் வெப் ஃபோரமா? இல்லீகல்லாம் பண்ணுவாங்களா? அதானே? அந்த மாதிரியான ஒரு வெப்சைட் தான் அது. ஓகே. அதுக்குள்ள 2 யூசர் நேம்ஸ்க்கு நடுவில் இருக்க சேட்டை படிச்சு பார்க்குறாரு. அந்த ஃபர்ஸ்ட் யூசர் நேமோட பேர் வந்து ஜெரி. ஜெரிங்கிறது அவரோட வீட்டு நாய். அப்போ இவங்க ஒய்ஃப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ? இருக்கலாம். 2வது யூசர் நேம் பேர் வந்து ஹேஸ்டாக். அந்த கான்வர்சேஷனை படிச்சு பார்க்குறாரு. அப்போதான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அவங்க ஒய்ஃப் அவரை கொல்றதுக்கு ஆள் செட் பண்ணியிருக்காங்க. ஹிட்மேன். டேவ்க்கு அன்னைக்கு நைட் தூக்கமே வரலங்க. உருண்டு படுக்கிறாரு. அவர் ஒய்ஃபை பார்க்குறப்பெல்லாம் பயம் வருது. அவங்க திரும்பினாலே நடுங்கிறாரு. மனுஷன் ஆடி போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு இவங்களுக்குள்ள ஒரு ரொட்டீன் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு ஒய்ஃப் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்வாங்க, இவர் காஃபி போடுவாரு. ஆனா 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்து தனியா காஃபியும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க என்ன பிளான் அப்படின்னு. ஹிட்மேன் கிட்ட போட்டு கொடுக்கவா? அந்த மனுஷனுக்கு அந்த டவுட் தான் வருது. போர்ட் மீட்டிங் இருக்கு, மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு ஓடிடுறாரு. கார்ல போகையில அவருக்கு நிறைய மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இப்போ நீங்க ஃபாரின் வெட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வவுஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது நான் இந்த மாதிரி இருப்பேன், நீங்க இந்த மாதிரி என்கிட்ட இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வவுஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்றது. அதாவது ப்ராமிசஸ் மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ஒருத்தர்னால எப்படி நம்மளை கொலை பண்ண போறாங்க, அந்த எண்ணம் எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு திரும்ப. இதே எண்ணத்தோட ஆஃபீஸ் போறாரு. ஆஃபீஸ்ல போய் போர்ட் மீட்டிங்ல உட்கார்றாரு. எப்படி டேவ் வீட்டில் நடந்ததே யோசிச்சுட்டு இருக்காருங்க. இதே தான் அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. மீட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அதை வந்து அவரோட ஃப்ரெண்டு ஜாக்குங்கிறவர் நோட் பண்ணிடுறாரு. மீட்டிங் முடிஞ்சு வந்தோடனே என்ன நடக்குது, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு டயர்டா இருக்கு, ஸ்லீப் இல்லை, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் அவர் சொல்றாரு. சொல்லியிருக்கலாம்ல அவரு. ஆனா அவர் சொல்லலை. ஜாக் சொல்றாரு, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, இன்னைக்கு முக்கியமான கேம் நைட் இருக்கு, நீ தான் அதை ஹோஸ்ட் பண்ண போற அப்படின்னு சொல்றாரு. ஓகே, கேம் நைட்னா அடல்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க ட்ரிங்க் பண்ணிட்டு. கரெக்ட். அதான் சின்ன பசங்களுக்கான பார்ட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி இது வந்து பெரியவங்களுக்கான பார்ட்டி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு சின்னதா ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜாக் நீ வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா டேவ்னால வீட்டுக்கு போக முடியல. வீட்டுக்கு இந்த பார்ட்டி வந்து டேவ் வீட்லயா? ஆமா, டேவ் வீட்ல தான். ஜாக் வந்து அவர் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் போல. வீட்டுக்கு போனோம்னா அங்க ஹிட்மேன் இருப்பாரோ, என்ன நடக்குமோ, யாரையும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கியூபிக்கல்ல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கிளீனிங் குரூ வராங்க. கிளீனிங் குரூ வந்து பொதுவாக 3rd பார்ட்டிக்கு வெளியே கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல வளர்த்தியான ஆள், ஒரு 6 அடிக்கு மேலே இருக்காரு. கையில் நல்லா ஸ்கல் டாட்டூ எல்லாம் போட்டு வராரு. அவரை பார்த்தோன்னே அவருக்கு கொலை நடுங்கிருச்சு, நம்மளை முடிச்சு விட போறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆஃபீஸில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதனால மெதுவாக எந்திரிச்சு அவங்க பார்க்காதப்போ அப்படியே நடந்து லிஃப்ட்ல இறங்கி காருக்கு வந்துடுறாரு. இப்போதைக்கு ஓகே. கார் கிட்ட போறாரு. போனா பின்னாடி
டப் டப்புன்னு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. சரி நம்மளை முடிச்சு விட்ட போகிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாரு செக்யூரிட்டி. மணக்க வச்சுட்டு அவர் கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. போகையில் ஒரு கருப்பு கலர் எஸ்யூவி அவர் பின்னாடி டெயில் பண்ணிட்டே வர்ற மாதிரி அவர் சைடு மிரரில் பார்க்குறாரு. போகிற ரூட் இல்லாமல் வேறு ரூட்லேயும் திரும்பி போகிறாரு. அந்த கார் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஒரு ரெட் சிக்னல், போய் காரை நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு பார்த்தா அந்த எஸ்யூவி சைடில் வந்து நிற்கிது. கிளாஸ் எல்லாம் நல்லா டிண்டடாக இருக்குது. அவர் யாருன்னு பார்க்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் பார்க்க முடியல. சிக்னல் ஓப்பன் ஆகுது. இவர் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு போகிறாரு. அந்த எஸ்யூவி கூட வர மாதிரியே வேற டைரக்ஷனில் போயிடுச்சு. திருப்பி தப்பிச்சிட்டாரு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்கிற மாதிரி அவர் யாரை பார்த்தாலும் கொலை பண்ணுற வர மாதிரியே இருக்குது. வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 கப்புள் இருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அவரு அவரோட ஒய்ஃபும் இன்னும் 2 பேரும் இருக்காங்க. ஜாக் அவரோட ஒய்ஃப் ரோஸும் ஜாக் ரோஸ் இன்னும் 2 பேரும் இருக்காங்க. கேம் நைட் ஆரம்பிக்குது. குடி கூத்து கும்மாளம் அப்படின்னு எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. இவரோட ஒய்ஃப் வந்து ஒரு கேம் கொண்டு வராங்க, அதாவது பேட் சாய்ஸஸ் அப்படின்ட்டு. இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து காமனானது. இந்த மாதிரி ஒரு கேம் தான் கேம் நைட்டை விளையாட ஆரம்பிப்பாங்க. அதாவது கப்பலுக்குள்ள இருக்கிற சொல்ல முடியாத டார்க் சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு கேம் தான் பேட் சாய்ஸஸ் அப்படிங்கிறது. எல்லாரும் அவங்கவுங்களோட கேள்விகளை கேட்குறாங்க. சில்லியான ஆன்சர்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேம் போயிட்டுருக்கு. அப்போ கரெக்டாக இவரோட சான்ஸும் வருது. தேவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மனசில் இருக்க கேள்வியை கேட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. யாரெல்லாம் கூலிப்படையை வச்சு அவங்களோட பார்ட்னரை கொல்ல பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கலான்னு வர்றாரு. அவரோட ஒய்ஃப் எந்திரிச்சு யாருக்கெல்லாம் ஒயின் வேணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி கேட்டுறாங்க. தெரிஞ்சு கேட்குறாங்களா தெரியாமல் கேட்குறாங்க? இல்லை, இவர் இன்னும் சொல்லலை. சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒய்ஃப் எந்திரிச்சு யாருக்கெல்லாம் ஒயின் வேணும் அப்படின்னு கேட்டுறாங்க. அவரோட பார்ட்னர் பார்த்தோம்ல ஜாக், அவர் இருந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸியும் ஜாக்கும் ஒயின் எடுத்துட்டு வர்றதுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் திரும்பி வராங்க. எல்லாரும் கையில ஒயின் இருக்கு. மறுபடியும் கேம் மூடுக்கு வர்றாங்க. இவர் ஏதோ ஒரு தடங்கள் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு மொக்கையா ஒரு கேள்வியை கேட்டுறாரு. கேம் நைட் முடியுது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவருக்கு மறுபடியும் பயம் வருது. தனியாக ஒய்ஃப் கூட வீட்டில் இருக்கோம், என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பயப்படுறாரு. சரி, ஓகே, இதுதான் சரியான டைமு. நம்ம இதில் லாகின் பண்ணி மறுபடியும் அந்த ஹிட்மேன் கிட்டே பேசிடலாம். பேசி எப்படியாவது இந்த கான்ட்ராக்ட்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் ஒய்ஃப் தூங்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃபும் தூங்குறாங்க. இவர் போய் லாகின் பண்ணுறாரு. லாகின் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணுறாரு. க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஹேஷ்டேக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு, நான் உங்களை இங்கே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹிட்மேன் எவ்வளோ நேரத்தில் ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதனால உட்காந்து யோசிக்கிறாரு, ரிப்ளை வருமா வராதா அப்படின்னு. அவருக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும்ல, தெரியாத ஒரு தப்பு பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப அவருக்குள்ள ஒரு நடுக்கம் வரும் இல்லையா, அந்த நடுக்கம் அவருக்கு வருதுங்க. கொஞ்ச நேரத்தில் ரிப்ளை வருது, இன்னைக்கு ஹார்பர் பக்கத்தில் இருக்க சீல்ஸ் அப்படிங்கிற பப்பில் வந்து நான் மீட் பண்ணு அப்படின்ட்டு. அவரும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. காரில் போகையில் தோணுது, எங்கடா என் வாழ்க்கை இப்படி மாறுச்சு, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம், ஆனால் அவளுக்கு இப்போ என்ன கொலை பண்ணணும்னு தோணுது. இதெல்லாம் ஒரு மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த வெப்பேஜில் இன்னொரு கான்வர்சேஷனும் பார்க்குறாரு. நிறைய பேர் அவங்களோட பார்ட்னர்ஸை கொலை பண்ணுறதுக்கு அந்த வெப்பேஜில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அது அவருக்கு பயம் வருது. ஒரு ரிலேஷன்ஷிப் பிடிக்கலன்னா எதுக்கு கொலை எல்லாம் பண்ணணும்? அது அவங்க கிட்ட கேட்டதும் தெரியும். ஊர்ல நடக்குது, அவங்க ஊர்ல நடக்குது போலங்க. அவரும் அந்த பப்புக்கு வராரு. எதுக்கும் சேஃப்டிக்கு கதவு பக்கத்துலேயே காரை நிறுத்திட்டு போறாரு. ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா காருக்கு ஓடி வந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு. உள்ள போய் ஒரு 1/2 hour வெயிட் பண்றாரு. 2 பீர் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. யாருமே வரல. அவரு கை நடுங்கிட்டு பீரை குடிக்கல, சட்டை மேல பூரா ஊத்திக்கிறாரு. சரி என்னடா பண்றதுன்னு தொடச்சிட்டு எந்திரிச்சு போலான்னு போகையில ஒரு டால் மிடில் ஏஜ்டு மேன், ஒரு 40 வயசு இருக்கத்தக்க மாதிரியான ஒரு ஸ்கின்னியான ஒரு ஆளு வர்றாரு. வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இது எனக்கா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்றதுன்னே தெரியாம அவரை பார்த்துட்டு இருக்காரு. நீ போலீஸா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பீர் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. டேவுக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ்காரனுங்கள்லாம் சட்டையில் பீரை ஊற்றிட்டே குடிக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த ஹிட்மேன் சொல்லிட்டு, நீ ஜெர்ரியோட ஆள் தானே அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், அதே ஐபியில் இருந்து தான் உன் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, பயவுள்ள VPN யூஸ் பண்ணுவேன். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா, இதை கூட மறந்துட்டேனே அப்படின்ட்டு டேவ் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆனா இப்ப எதுவுமே பண்ண முடியாது.
ஒரே லேப்டாப் யூஸ் பண்ணதுனால சேம் ஐபி அட்ரஸ் தான் அதுலயும் இருந்திருக்கு. அந்த ஹிட்மேன் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்காருன்னா அந்த ஐபி அட்ரஸ் நோட் பண்ணியிருக்காரு, இவர் பீர் சிந்தினதை பார்த்துருக்காரு, இவர் என்னென்னலாம் பண்றாரு அப்படிங்கிறத அந்த பப்ல இருந்தே பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. இவர் சேஃப் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் வந்து அவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. டேவ் வந்து அந்த ஹிட்மேன் கிட்ட இந்த ஹிட்டை கேன்சல் பண்ணிருங்க, யாரும் பாதிக்கப்பட வேண்டாம், இது ஒரு கன்ஃபியூஷன்ல நடந்த ஒரு விஷயம், இன்னும் அதிகமா உங்களுக்கு பணம் வேணாம் தரேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாருங்க. ஆனா அந்த ஹிட்மேன் சொல்றாரு, நான் பணத்துக்காக தான் இதை பண்றேன்னு நீ நினைக்கிறியா? அப்பதான் அவருக்கு புரியுது இவன் கொலைவெறி பிடிச்சி அலையிற ஒரு ஆள் அப்படிங்கிறது. கொலை பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக அந்த ப்ரொஃபஷன்ல இருக்க ஒரு ஆள். இந்த மாதிரியான கோல்டு பிளட்டரான ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது. பயத்துல அவர் உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிருது. டக்குன்னு இதை விட அதிகமா பணம் தரேன், என் ஒய்ஃபை நீ கொன்று அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்படி இருந்த ஒரு ஆளை ஒரு சிச்சுவேஷன் எந்த மாதிரி மாத்திருது பாத்தீங்களா? ஆமா, பலிக்கு பலி. அந்த ஹிட்மேன் அவரோட பேக்கெட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து ஒரு நம்பர் எழுதி கொடுக்குறாரு. இந்த அமௌண்ட்டை இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிடு, 24 மணி நேரம் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. டேவும் அடிச்சம் பிடிச்சன்னு ஓடி வந்து கார்ல ஏறி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. அடுத்த நாள் அவர் ஒய்ஃபை பார்க்குறாரு. அவருக்கு என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். அவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. எப்பவும் இல்லாத ஒரு ஸ்பார்க் இன்னைக்கு இருக்கு. ஒருவேளை 2 பேரும் அவங்களை கொல்ல போறோம், கடைசி நாள்ல சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டேட்டுக்கு பிளான் பண்றாங்க. அவங்க முதல்ல போன ரெஸ்டாரண்ட்டு, அந்த இடத்துக்கு மறுபடியும் போவோம், அவங்களோட ஹாப்பினஸை ரீலீவ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. போறாங்க, 2 பேரும் நல்ல விஷயங்களா பேசுறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. 5 வருஷத்துல அவங்க பார்க்காத அந்த சந்தோஷம் அந்த ஒரு நாள் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ டின்னர் முடியுது. சர்வர் டக்குன்னு கொண்டு வந்து பில்லை கொடுக்குறாரு. இவர் வாங்கி பில் பே பண்ணிட்டு சர்வருக்கு $100 டிப் பண்ணிடுறாரு. அவர் ஒய்ஃப் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. நீ முதல்ல இப்படிதானே இருந்த, அதிகமா டிப் பண்ணுவ, எல்லாருக்கும் நிறைய கொடுப்ப அப்படின்னு சொன்னோடனே, ஆமா அப்ப நீயும் ரொம்ப ஹாப்பியா என் கூட இருந்த, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்தோம், அந்த மாதிரியான பழைய விஷயங்கள்லாம் அவங்க பேசி ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க காருக்கு வர்றாங்கங்க. வர்றப்போ பின்னாடி பார்த்தா மறுபடியும் ஒரு டாலான மிடில் ஏஜ் ஸ்கின்னி மேன் வர்றாரு. இவருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஹிட்மேன் தான் வராங்க அப்படின்னு. டக்குன்னு அவரோட ஒய்ஃபை பிடிச்சி காருக்குள்ள தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டுட்டு திரும்பி பார்த்தா அந்த ஹிட்மேன் அங்க காணோம். அவங்க ஒய்ஃப் உடனே கேட்கறாங்க, ஏன் என்ன இப்படி தள்ளி விட்ட அப்படின்ட்டு. அவங்களுக்கு எதுவுமே புரியல. திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் நல்லா பேசிட்டு இருந்துட்டு அவங்க காருக்குள்ள தள்ளி விடுறாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவருனால இந்த கில்ட்டி ஃபீலிங்கோட என்ன சொல்றதுன்னே தெரியாம அவர் எதுவுமே பேசல. கார் ரைட்ல 2 பேரும் சோகமாவே போறாங்க. ஆனா இவங்களும் தானே ஹிட்மேன் வச்சிருந்தாங்க. அதுதான் அவருக்கு தோணிட்டு இருக்கு. எந்த ஒரு கில்ட்டியான ஃபீலிங்குமே இல்லாம இவங்க ஒய்ஃப் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருக்காங்களே, அவங்க தானே ஹிட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ஒருவேளை அவரை கொல்றதுக்கு வந்திருந்தா என்ன பண்றது, இந்த தாட் அவரோட ஒய்ஃபுக்கு வரலையே அப்படிங்கிறது அவருக்கும் இருக்கு. வீட்டுக்கு போனோடனே மறுபடியும் அவங்க பழையபடிக்கு ஆயிட்டாங்க. ஜெஸ்ஸி வந்து அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு பெரிய விரிசல் விழுந்துருது. அப்போ டேவ் அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போதான் அவருக்கு ஞாபகம் வருது, பில் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஜெஸ்ஸி ஏதோ அவங்க கிட்ட சொல்ல வந்தாங்க. அந்த டயத்தில் தான் சர்வர் கரெக்டாக பில்லை கொண்டு வந்து இன்டரப்ட் பண்ணிடுறாருங்க. என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த ஹிட்மேனை அவங்க அரேஞ்ச் பண்ணதை தான் சொல்ல வந்திருக்காங்களா? அந்த கில்ட் தாங்க முடியாமல் அவங்க கிட்ட கன்ஃபஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிற தாட்ஸ் அவருக்கு நிறைய வருது. சரி, அந்த ஹிட்மேனுக்கு மறுபடியும் மீட் பண்ணி இந்த தடவை அதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவ் ஹிட்மேனுக்கு மெசேஜ் பண்ணி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹிட்மேன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த தடவை மீட்டிங் ஹார்பர்ல அப்படின்னு. டேவ் ஹார்பருக்கு போய் வெயிட் பண்றாரு. அந்த ஹிட்மேன் ஒரு கண்டெய்னர் பின்னாடி இருந்து வராரு. நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன்ல, இதோட இதை முடிச்சுக்குவோம், இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ஹிட்மேன் கேட்கிறாரு, நீ செத்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு. என் ஒய்ஃப் தானே என்னை கொல்ல சொன்னாங்க, நான் உனக்கு தான் அதிகமாக பணம் கொடுத்துட்டேன்ல, அதனால இந்த கான்ட்ராக்டை இதோட முடிச்சுக்குவோம், யாரும் சாக வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஹிட்மேன் அவரோட பேக்கெட்ல இருந்து ஒரு கன் எடுத்து அவர் நெஞ்சில வச்சு, அதை விட அதிகமாக ஒருத்தர் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. டேவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவரோட வாழ்க்கையை மறுபடியும் ஆடி போயிடுச்சு. நான் என்ன வேணாலும் பண்றேன், என்னை விட்டுரு அப்படின்னு அவரோட உயிருக்காக அவர்கிட்ட கெஞ்சுறாரு. அந்த ஹிட்மேன் மறுபடியும் அதே மாதிரி ஒரு பேக்கெட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறாரு. இந்த தடவை அதை விட அதிகமான ஒரு அமௌண்ட்டை எழுதி 24 hours அதே மெசேஜ் மறுபடியும் சொல்றாரு. சொல்லிட்டு நடந்து போயிடுறாரு. அப்ப டேவ் யாருன்னு கேட்கலையா ஹிட்மேன்ட்ட? டேவுக்கு வந்து அந்த பயத்துல அந்த செகண்ட் எதுவும் தோணல. ஆனா அந்த ஹிட்மேன் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் இவர் தூரத்துல இருந்து கத்தி கேட்கிறாரு, யார் அந்த இன்னொரு ஆள் அப்படின்னு. அந்த ஹிட்மேன், உன் அன்பு மனைவிட்ட கேளு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு.
டேவ் வீட்டுக்கு போயிடுறாரு. அவருக்கு எதுக்குமே புரியல. அந்த அமௌண்ட் அவ்வளோ பெருசாக இருக்கு. ஸோ வீட்டை வித்தரலாமான்னு பார்க்குறாரு. பேங்க்ல லோன்ஸ் கேட்குறாரு. அவரோட வீட்டில் இருக்க பொருட்களை எல்லாம் ஆன்லைனில் லிஸ்ட் பண்ணுறாரு. ஈவன் அவரோட கிட்னியை கூட விற்கிறதுக்கு டார்க் வெப்ல ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு எங்கேயுமே பணம் கிடைக்கவே இல்லை. அவருக்கு பயம் வந்துட்டே இருக்கு. ஆனால் நாட்கள் நகர்ந்துட்டே இருக்கு. அந்த ஹிட்மேன் கிட்ட இருந்து எந்த ஆக்ஷனும் நடக்கிற மாதிரி தெரியல. அவர் ஒய்ஃப்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சு சரி என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ஒய்ஃப் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுட்டே சொல்றாங்க எனக்கு இன்னொருத்தர் கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு. ஐயோ இது என்ன பெரிய ட்விஸ்ட். டேவுக்கு அவரை கொலை பண்ண சொன்னதை விட இந்த விஷயம் பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அவர் கொன்றதுக்கு ஆள்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனாலும் கூட அவருக்கு இவ்வளோ கஷ்டமா இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் அவரோட ஒய்ஃப் வந்து அவரை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சது வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. ஜாக் அப்படின்னு சொல்றாரு. ஜாக்கா? பார்ட்னர்? ஆமா, அவரோட பிசினஸ் பார்ட்னர் ஜாக் இருக்காருல்ல, அவங்க கூட தான். டேவுக்கு இப்பதான் புரியுது ஜாக்குக்கும் ரோஸ்க்கும் ஏன் அவ்வளோ பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க கேம் நைட்ல நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதெல்லாம் நோட் பண்றாரு. ஜெஸ்ஸியும் இவர்கிட்ட இருந்து பிரிஞ்ச டைமும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போதான் டேவுக்கு புரிய ஆரம்பிக்குதுங்க எதனால அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இவ்வளோ பெரிய கேப் விழுந்துச்சு அப்படின்னு. அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகியிருக்காங்க. அவர் இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப் அவர் சந்தேகப்படவே கிடையாது. இதுதான் அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஜெஸ்ஸி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எவ்வளோ நாளாக இது நடந்துட்டு இருக்கு, எங்கே மீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரி எங்கே தான் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹார்பர் பக்கத்தில் இருக்க ஒரு பப்ல மீட் பண்ணியிருக்காங்க. அந்த பப்போட பேரு சீல். கரெக்ட், சீல்ஸ்ல தான் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. இப்போதான் டேவுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அவர் மீட் பண்ணது ஒரு ஹிட்மேனை கிடையாது, ஒரு கான்மேன் அப்படின்னு. ஏமாத்து பேர் விழி. கரெக்ட். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறத அந்த பப்ல உட்காந்துட்டு இருந்த ஒரு கான்மேன் கேட்டுட்டு அவங்கள நாட்கணக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்க இல்லாத டைம்ல வீட்டில் வந்து ஒரு ஃபேக்கான கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டில் இருக்க பெட் பேரை தெரிஞ்சிருக்காரு. அவங்கள மாதிரியே ஒரு என்டையர் கான்வர்சேஷன் என்டையர் செட்டப்பை அவரோட லேப்டாப்ல பண்ணி வச்சிருக்காரு. இதை எப்போ டேவ் பார்ப்பாரு அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு டேவ் அப்ரோச் பண்ணோடனே அவரை ஏமாத்தி அவர்கிட்ட பணத்தை பறிச்சிருக்காரு. அப்போ இவன் வந்து ஹிட்மேன் கிடையாது, கான்மேன். அதாவது எல்லாத்துக்கிட்டையும் ஏமாத்தி பணம் பறிக்கிறவன். இவங்க ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணுறத பார்த்துட்டு இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு தெரிஞ்சுட்டு இவங்க ரெண்டு பேருக்கு தனித்தனி ஃபேமிலி இருக்குன்னு கண்டுபிடிச்சி இவங்ககிட்ட பணம் பறிக்க ட்ரை பண்ணியிருக்கான். அப்போ இதை பற்றி ஜெஸ்ஸிக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. ஜெஸ்ஸிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜெஸ்ஸி வந்து அவங்களோட தப்பை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி நடந்தது தப்பு தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றாரு. டேவ் என்ன யோசிக்கிறாருன்னா இவங்களாவது பரவாயில்ல, சீட் தான் பண்ணாங்க, கொலை பண்றதுக்கே நம்ம ரெடி ஆயிட்டோமே, ஒரு ஆளையே ஹையர் பண்ணியிருக்கோம் என் ஒய்ஃபை கொலை பண்றதுக்கு அப்படிங்கிறத உணர்ந்து சரி அவங்க பண்ணதை விட நம்ம பண்ணது அவ்வளோ பெரிய தப்பா இருக்கிறதுனால மன்னிச்சிருவோம் அப்படின்னு விட்டுறாரு. இதுவே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலன்னா இது தெரிஞ்சிருக்காது. இது ஃபர்ஸ்டே அவங்க கான்வர்சேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இது நடந்திருக்கு. டேவ் வந்து இந்த விஷயத்தினால அவரோட பணத்தை இழந்திருக்காரு. இன்னும் மோசமா அவங்களோட லைஃப் சேவிங்ஸ், அவங்களோட வீடு, அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க இப்பவே இதை பேசினதுனால இந்த விஷயம் சார்ட் அவுட் ஆயிருக்கு. டேவ் போய் மறுபடியும் ஆன்லைன்ல தேடுறாரு. அந்த மெசேஜஸ் எல்லாமே டெலீட் ஆயிருக்கு. மறுபடியும் போய் அந்த பப்ல போய் பாக்குறாரு. அந்த மாதிரியான ஒரு ஆளே காணோம். ஹார்பர்லையும் தேடி பாக்குறாரு. அப்படி ஒருத்தர் இருந்ததுக்கான எந்த தடயமுமே இல்லை. அந்த மனுஷன் காத்தோட காத்தா மறைஞ்சிட்டாரு. இந்த ஹிட்மேனால நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேவும் ஜெஸ்ஸியும் நல்லா பேசிக்கிறாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்ல இல்லாமல் போன அந்த ஸ்பார்க் இப்போ இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. முன்ன ஆரம்பிச்சதுக்கு இப்போ அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு பெட்டரான பிளேஸ்ல இருக்கு. இது ஃபர்ஸ்டே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே வந்து நின்றுக்க மாட்டாங்கல்ல. கரெக்டு தான். எப்போவுமே அந்த ரிலேஷன்ஷிப்ல கம்யூனிகேட் பண்ணிக்கிறது தான் ஒரு கீயான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு ரெண்டு பேருக்கும் செட் ஆகலை அப்படின்னா பேசிட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம். தெரப்பி, கப்புள்ஸ் கவுன்சிலிங், இல்லைன்னா பிரிஞ்சு கூட போயிடலாம். கொலை பண்ணுற சொல்யூஷன் ஆயிடுமா? அது கொலை பண்ணுறது ஒன்றும் சொல்யூஷன் கிடையாதுல்ல. எனக்கு ஒருத்தர் பண்ண தப்புனால மூணாவதா ஒருத்தர் வந்து இவங்க கிட்ட பணம் பறிச்சிருக்கான். இதே விஷயத்தை இவங்க அன்னைக்கே பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து இங்கே நின்றுக்க மாட்டாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.